எனது யூடியூப் சேனல் பார்க்கும் உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். நாம் இந்த வாரத்தில் செவ்வாய் என்று ஒரு கதையை பார்த்தோம், பாடலையும் பார்த்தோம். அத்துடன் அது என்னவென்றால், சினிமா பார்க்காத லைஃபும் சிங்காரிக்காத வைஃபும் வேஸ்ட் என்ற தலைப்பில் பார்த்தோம். இந்த சிங்காரிக்காத வைஃப் என்றால் ஆடம்பரமாக சிங்காரிக்க தேவையில்லை. சிம்பிளாக தலையை சீவி சற்று பூ வைத்து நெற்றில் குங்குமம் விட்டு முகத்தில் புன்னகையோடு புருஷனை வரவேற்று அவர் வாழ்ந்து வந்தார்கள் என்றால் அது மிக சந்தோஷத்தியலை. அதுவே ஆடம்பரமாக சிங்காரிக்கும் பெண்கள் ஒரு சிலர் ஆண்களை அடக்கி ஆளுவார்கள், அப்படியும் இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு கதையை தான் நாம் இன்று பார்க்க போகிறோம். நமது யூடியூப் சேனல் ஆரம்பித்த நோக்கம் குடும்ப நலன், உடல் நலன், சின்ன சின்ன சிரிப்பு சிந்திக்க வைக்கும் கதைகள் என்று தான் ஆரம்பிக்கப்பட்டது. ஆகவே சிந்திக்க வைக்கும், சற்று சிரிக்க வைக்கும் கதைகள் பேசி நாளாகிவிட்டது. அதை நாம் என்று பார்ப்போம். அப்படி ஆண்களை அடக்கி ஆளும் பெண்களில் ஒருவர் தன் கணவரிடம் கூறுகிறார், சலவைக்கு போட்டிருக்கும் எனது துணியை போய் வாங்கிட்டு வாருங்கள் என்று. அவரும் போகிறார். சற்று நேரம் ஆயிட்டது. அவர் வாங்கி வீடு திரும்பியதும், ஏன் இவ்வளவு நேரம்? அது ஒண்ணுமில்ல, செலவுக்காரரு என் கழுதைக்கு கொஞ்சம் கழிநீர் வச்சுட்டு வாங்க அப்படின்னாரு. என்னங்க, என்ன போய் கழிநீர் வைக்க சொல்றீங்க கழுதிக்கு? நான் கேட்டேன், ஏங்க உங்க வீட்டுல எத்தனையோ கழுதிக்கு சோறாக்கி போடுறீங்க, இதை செய்யக்கூடாதா அப்படின்னாரு. அப்புறம் நானும் கழிநீர் வச்சுட்டு வந்தேன். அவர் அது எனக்கு சொன்னாரு, என்னங்க இந்த மாதிரி வேலைலாம் வாங்குறீங்க, வீட்டில் போனாலும் அங்கே வேலை, நீங்களும் வேலை வாங்குறீங்களாங்க அப்படின்னு கேட்டேன். ஐயோ நீங்க ரொம்ப பாவங்க, சாரிங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு சொல்லி அந்த வீட்டில் சொல்றாரு. அதுபோல அந்த அடக்கியாளர் பெண்கள் இப்படிதான் ஆண்களை எல்லா வேலையும் வாங்குவார்கள். அதுபோல் இருக்கக்கூடாது. எல்லோரும் சமமாக நல்ல ஒரு பாசமாக ஒற்றுமையாக வாழ்ந்தால் அது நன்று. இப்படியும் சில பெண்கள் இருக்கிறார்கள். அவர்கள் குணம் அப்படி. அதை மாற்றிக்கொண்டு நல்ல முறையில் வாழ்வதற்காகவே இந்த கதையை எடுத்து வைத்தேன். இதுவே என்று எனது உரையாகும். எனது யூடியூப் சேனல் நீங்கள் பொதுவாக நிறைவேற்றையும் முழுமையாக கேட்ட நல்ல விஷயம் என்ற போயும் நீங்கள் மட்டும் பார்த்தால் போதது.